இதுவே நீங்கள் நினச்சி பாருங்க, நம்முடைய தலைவர் முதலமைச்சராக இல்லாமல் நம்பர் 1 அடிமை நிரந்தர பொதுச் செயலாளர், அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? 2000 கோடி ஆச்சு, ரொம்ப தேங்க்ஸ் ஜி, நீங்க இங்க வர வேணாச்சு, நானே டெல்லிக்கு வரேன், மூஞ்ச மூடிட்டு வந்துடுறேன், 4 கார் மாறி வந்துடுறேன், நீங்க எங்க நீட்டினாலும் நான் கையெழுத்து இல்லை, குட்டிக்கரணை கூட போடுறேன். நடந்திருக்குமா? நடந்திருக்காதா? நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் ஏத்துக்கிறோம். அதனால நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு பல மாநிலங்கள்ல அவங்களுடைய தாய்மொழி காண போச்சு.